அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. ஏதோ சாஸ்திரங்கள்லாம் பெருசாக சொல்லுவாங்க, இந்த கலியுகத்தில் தர்மம் அப்படிங்கிற ஒரு பசு 4 கால், அதில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கால் அதுக்கு போயிடும். இந்த கலியுகத்தில் மொத்தமாகவே 4 காலம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அண்மையில் கூட ஒரு பேப்பரில் செய்தி படித்தேன், 4 காலம் இல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு அம்மா தூக்கி கொஞ்சிற காட்சியை யூடியூப்பில் பார்த்தேன். தர்மதேவதை பசு, அதுக்கு 4 காலம் போயிடும் அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு கால் போயிடும் அது நிற்கிறதுக்கு. கலியுகத்தில் டோட்டலாக போயிடும் மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி 4 காலம் இல்லாமையே பிறந்திருக்கு. அது மருந்துகளாக இருக்கலாம், அது உண்ணுகிற உணவாக இருக்கலாம், அந்த தாய் ஆடு என்னத்தை கண்டதை தின்னுச்சோ தெரியல. சரி, அதை பற்றி பேசுறது இப்போ நம்ம வேலை இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கு உலகம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு துணுக்கு படித்தேன். ஒரு கம்பெனி மேனேஜர் தன்கிட்ட வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். கொஞ்சம் இந்த கதை வேடிக்கையாக இருக்கும், ஆனால் இன்னைய பிரத்யட்சமான நிலை, பிரத்யட்சம்ங்கிறது வடமொழியதுனால என்ன, உண்மையான நிலையை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு துணுக்கு. 2+2 = 5 கரெக்டா அப்படின்னு தங்கிட்ட வேலை பார்க்குறவரை பார்த்து மேனேஜர் கேட்டார். 2+2 2 கூட்டல் 2 5 கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஆள் சொன்னான், கரெக்ட் கரெக்ட், அதான் அதே தான் அப்படின்னா. யூ கேன் கோ அப்படின்னார். இன்னொரு ஆளை கூப்பிட்டு கேட்டார், 2+2 5 என்ன கரெக்டா அப்படின்னு. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, அதை 5ன்னு ஆக்கணும் நாம் அப்படின்னு நம்ம உண்மையிலேயே விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒன்று சேர்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னா. இது முடிச்சதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆள் வந்தான். அவங்ககிட்டையும் அதே கேள்வி கேட்டார், 2+2 5 கரெக்டா அப்படின்னு. என்ன சார் 4 சார், 2+2 4 புரியுதா, எப்படி சார் 5 ஆகும் அப்படின்னா பாருங்க, இது முடிஞ்சு போச்சு. மறுநாள் பார்த்தா 3ஆவதாக கேட்டார் பாருங்க, கரெக்டா உண்மையான விடைய சொன்னா பாருங்க, அவன் வேலையில் இல்லை, அவனை சீட்டு கழிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இது டெப்டி மேனேஜர் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த டெப்டி மேனேஜர் உடனே மறுநாள் மேனேஜர்கிட்ட கேட்டான், எனக்கு ஒன்று புரியல சார், நேற்றுக்கு நீங்கள் 3 பேரையும் ஒரே கேள்வி கேட்டீங்க, அதில் கரெக்டாக ஒரு ஆள் பதில் சொன்னார், அவனை பார்த்தா இன்னைக்கு வேலைக்கு காணோம் அப்படின்னு. இந்த பாரு, ரொம்ப நேர்மையான ஆளையெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்க முடியாதுன்னு. எப்படி ரொம்ப நேர்மையான ஆளையெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்க முடியாது. நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கோம், 2+2 4 தான் அப்படின்னு அவன் சாதிச்சா, அவ்வளோ நேர்மையான ஆள் நமக்கு என்னத்துக்குயா பாருங்க. இந்த பதில் நம்ம யோசிக்க வேண்டிய பதில். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ரொம்ப நேர்மையான ஆளாக இருந்தால் நமக்கு வேண்டியதில்லை. நீங்கள் எடுத்துக்கினா பல இயக்கங்களில், பல அமைப்புகளில், பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்கள்லேயே நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையான ஆளாக இருந்தால் நமக்கு தேவையில்லைங்கிற மனோபாவம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இது சரியா தப்பா, நம்ம நேர்மையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இதெல்லாம் உங்கள் சாய்ஸ். ஆனால் இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. இதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் அந்த மேனேஜர் சொல்கிறார், டெப்டி மேனேஜர்கிட்ட. மொதல் ஆள் இருக்கான் பாரு, பொய்யன்ல பெரிய பொய்யன், 2+2 = 5 அதே தான் சார் அப்படின்னு அஷ்டம் பத்தியா. அவன் பொய்யங்கிறது பெருசு இல்லை, தான் பொய்யங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம வச்சுக்கணும். அவன் பொய்யன், நாம் பொய் சொல்கிறோங்கிறது நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கான். அந்த மாதிரி ஆளை என்ன வேணாலும் வேலை வாங்கலாம். இது ஒரு பகுதி. 2ஆவது ஆள் இருக்கான் பாரு, அவனுக்கு கணக்கு தெரியுது 2+2 4 தான் அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு 1 சேர்த்துட்டா கரெக்டாக அது 5 ஆகிடும். ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டுங்க அப்படிங்கிறான் பாரு, அவனை நாம் வேலை வாங்கிடலாம். ஏன்னா அவனுக்கு எது உண்மைன்னு தெரியும், எது பொய்ன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, தான் எப்படி பழச்சிக்கணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஆள் நம்மகிட்ட வேலைக்கு இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மையாக சொல்கிறான் பாரு, அந்த மாதிரி ஆள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் அனுப்பிச்சுட்டேன்னு அந்த ஜோக், அந்த துணுக்கு முடியுது. எதுக்கு சொல்ல வரேன்,
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் முழு உண்மைகளை சொல்வது என்பது கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். ஏன்னா முழு உண்மையை சொல்கிறவங்கள யாரும் விரும்புறதில்லை அப்படிங்கிற அந்த 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 பகுதியை அந்த துணுக்கு அழகாக வெளிப்படுத்துது. இதை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். அப்புறம் ஒளிபரவட்டமில் இன்னொரு அருமையான பகுதி, பாரதியாருடைய துணைவியார். அந்த பாரதியாருடைய துணைவியார் தம்முடைய இறுதி காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பகுதியை பாரதியாருடைய பேத்தி திருமதி விஜயா எழுதினதை ஒரு இடத்துல படிக்க நேர்ந்தது. அந்த படித்ததில் நமக்கு பிடித்தது, அதை எடுத்து போடலாம் அப்படின்னு. சலமா பாரதி இருக்கான்னு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பாரதி ஒரு எக்ஸென்ட்ரிக், ஒரு காலத்தை மீறின ஒரு புலவன். அந்த காலத்து ஆச்சாரங்கள் தர்மங்கள் யார் யார் என்னென்ன விதமாக சொன்னாங்களோ அதையெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு அவன் நினைக்கல. சீர்திருத்தவாதி, ஒரு எமோஷனல், பயங்கரமான உணர்ச்சி வசப்படுகிற ஒரு கவிஞன். அவனுடைய மனைவியா இருக்கிறது கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுது. மிக சின்ன வயதுல வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத போது செல்லம்மா பாரதி பாரதியை கடம் பிடிச்சிட்டாங்க. சார், பாரதி இறந்து, இந்த வார்த்தை சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, கைம்பெண்ணாக இருந்த காலத்திலேயே செல்லம்மா பாரதிக்கு 30 வயசு தான். 30 வயசு என்ன ஒரு வயசுப்பாங்க. அவங்க எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருந்திருக்கணும். 2 பெண் குழந்தைங்க வீட்டில். அவங்களுக்கு போதுமான அன்றைய ஆங்கில கல்விங்கிறது கிடையாது. 2 பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கணும். இப்போ எத்தனை விதமான, ஒரு பெண் பாரதியாருடைய காலத்தில் திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண் கல்யாணத்துக்கு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு பாரதியினுடைய எழுத்துக்கள் தான் பெரிய சொத்து. பாரதி தான் தெய்வம் அவங்களுக்கு. ஊர் என்ன பேசினாலும், அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாலும் பாரதி அவங்களுக்கு கடவுள் மாதிரி. பாரதி விரும்பிய புதுமை பெண்ணா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் பாட்டிக்கு இருந்தது அப்படின்னு விஜயா பதிவு பண்றாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற மன உறுதி, தைரியம், கடவுள் பக்தி, நல்ல காலம் எப்படியும் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் செல்லம்மா பாரதிட்ட பார்த்தேன் அப்படின்னு அவங்க பேத்தி பதிவு பண்றாங்க. பாரதியாருடைய கவிதைகள்னா அவங்களுக்கு உயிர். எல்லா கவிதைகளையுமே பாரதி எப்படி பாடுவாரோ அதே மாதிரி அவங்க பாடி காட்டுவார். பேத்தியை படிக்கணும், நல்லா படிக்கணும், மேலே படிக்கணும் அப்படின்னு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் நபராக இருந்திருக்கிறாங்க. நல்ல இசையோடு பாடக்கூடிய ஒரு குணமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுடைய இறுதி காலத்தை படம் பிடிச்சு காட்டுறாங்க. அவங்களுடைய பேத்தி படுத்திருக்காங்க. 1955 வருஷம் உடல் நலம் குன்றி படுத்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த இவங்களை வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாசத்தெல்லாம் வெளிப்படுத்தி விட்டு ஒரு ஒரு நாள் பின்னிரவு நேரம் அவங்க ஒரு வரியை திரும்ப 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 சொல்கிறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாரதி தனக்கு கொடுத்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத பாரதியாருடைய வரிகள்லேருந்தே சொல்கிறாங்க. திண்ணை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? திண்ணை வாசல் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். இதை மெல்லிய குரல்ல செல்லம்மா பாரதி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே அவங்களுடைய உயிர் பிரிவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வரிகளை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நிறைவா அவங்க சொன்ன வரின்னு இதை எழுதுறாங்க. திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியபடியே அவருடைய உயிர் பிரிந்ததுன்னு செல்லம்மா பாரதியினுடைய கடைசி காலத்தை நம்முடைய கண்களில் நீர் வரும்படியாக படம் பிடிச்சு காட்டுறாங்க. இது நம்ம படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதியார் திருமால், பாரதியார் கடவுள். எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிற ஒரு கணவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ள வாழ்க்கையை செலுத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். அதை வெற்றிகரமாக செய்த அபூர்வமான பெண்மணி செல்லம்மா பாரதி. அந்த கட்டுரையும் நீங்கள் படிக்க வேண்டிய கட்டுரை ஒளிபரவட்டமில் போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய்
அந்த பகுதியை நீங்கள் சொடுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் படிப்பதற்கு கையில் கிடைக்கும். இன்னொரு கவிதை, நல்ல கவிதை. மனுஷன் எப்படி இருந்தாங்கிறத ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறார். சின்ன வயசில் என்ன பண்ணான்? 5 வயதில் விரல்களை எண்ணினான், 10 வயதில் எண்களை எண்ணினான், 15 வயதில் மதிப்பெண்களை எண்ணினான், 20 வயதில் தேர்வு வினாக்களை எண்ணினான், 25 வயதில் சம்பளத்தை எண்ணினான், 30 வயதில் நண்பர்களை எண்ணினான், 35 வயதில் வாரிசுகளை எண்ணினான், 40 வயதில் கடன்களை எண்ணினான், 45 வயதில் நோயை எண்ணினான். நமக்கு இப்படி வந்திருக்கு, பிபி வந்திருக்கு, சுகர் வந்திருக்கு, சுகரில் எவ்வளோ இருக்கு, பிபி இப்படி இருக்கு, நம்பர் தானே, எண்ணினான். 50 வயதில் சொந்தங்களை எண்ணினான். அவர் போயிட்டாரா, இவர் போயிட்டாரா, இப்போ இவர் மிச்சம் இருக்காரா, பெரிய தத்த காலி ஆயிட்டாரா. 50 வயதில் சொந்தங்களை எண்ணினான். 55 வயதில் மாத்திரைகளை எண்ணினான். இந்த மாத்திரை போட்டாச்சா, அந்த மாத்திரை போட்டாச்சா, 3 மாத்திரை போடணுமே, 4 மாத்திரை போடணுமே, மாத்திரைகளை எண்ணினான். 60 வயதில் பேர குழந்தைகளை எண்ணினான். பிறகு வயதை எண்ணினான். ஆச்சுப்பா 70 ஆச்சு, இன்னும் எவ்வளோன்னு தெரியல. 60க்கு அப்புறமே எல்லாம் போனஸ் தான் ஒவ்வொரு வருஷமும். 70க்கு அப்புறமும் ஒவ்வொரு மாதமும் போனஸ் தான். 80க்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே போனஸ் தான். 80 90க்கு அப்புறம் ஒவ்வொரு மணி நேரமுமே போனஸ் தான். இப்படி எண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் பாருங்க. வயதை எண்ணினான். கடைசியாக உட்காந்து யோசனை, நமக்காக யாராவது இருக்காங்களா, நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா, நம்ம போயிட்டு அழுவாங்களா, எதுக்கு அழுவணும், அந்த எண்ணமே தப்பு தான், நமக்காக யார் இருக்கா அப்படின்னு நமக்கான உள்ளங்கள் அதை என்றான். இவன் வாழ்க்கை முழுக்க கணக்கு தான். அந்த அந்த கவித்துவமான பார்வை நல்லா இருக்கு. அது யார் எழுதுனான்னு எங்களுக்கு அனுப்புனவர் அனுப்பலை. அவர் யாராவது இருந்தால் அவருடைய பேரை யாருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அனுப்பி வைங்க, எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மாதிரி இடத்துல அவங்க படம் போட்டு போடணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எங்களுக்கு அனுப்பிடுறாங்க, ஆனால் பார்த்தா அது யார் என்ன ஏதுங்கிற விவரம் தெரிய மாட்டேங்குது. இப்படி வாழ்க்கை முழுக்க எண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசி பஞ்சு ரொம்ப டாப்பு. எண்ணி என்ன பிரயோஜனம், மொத்தத்தில் எல்லாமே பூஜ்ஜியம்னு முடிச்சிட்டார். அவ்வளோதான். எண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கடைசியில் எல்லாம் சேஃபர், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல செய்திகள் ஒளிபரவட்டும்ல இருக்குது, படிக்கலாம். எங்களுடைய அந்த வகுப்புகள் பற்றிய ஒரு செய்தி கூட அதில் இருக்குது, ஒளிபரவட்டும்ல. தயவுசெய்து அதை படித்து பாருங்கள். ஒளிபரவட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒளிபரவட்டும்.